கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 182 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து யாத்திராகமத்தில் மோசேயோட வாழ்க்கை வரலாறு, அதாவது ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் வல்லமை, பைபிள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பாருங்க. மோசேயோட வாழ்க்கை வரலாறு அதில் தான் நம்மளுக்கு 10 கற்பனை கூட கொடுக்கப்படுது. இதில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஆண்டவருடைய வல்லமையான செயல்கள், அற்புதங்கள் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. போன எபிசோடில் ஆண்டவர் பேரை சொல்லி இவருக்கு போய் கேட்ட பிறகு நிறைய அவங்களுக்கு வேலை எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள ரொம்ப மனமடிவினால், அதாவது மனம் நொந்து போய் பலன் இழந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதாவது ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க மோசையை கேட்குறாங்க. மோசை போய் ஆண்டவர்ட்டையும் முறையிடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப நீங்கள் போங்கன்றார். அது வரைக்கும் பார்த்தோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பாருங்க என்ன சொல்றார். பார்வோனுக்கு நான் உன்னை ஆண்டவர் ஆக்கிட்டேன்றார். நீ அவனுக்கு எஜமான், பார்வோனுக்கு தேவனாக்கிட்டேன்றார். பார்வோன் இவர் பேச்சை கேட்கவே மாட்டான், அவன் செவி கொடுக்க மாட்டான்னு சொல்லி முறையிடுறாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாக ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். அதாவது இவர் அவருக்கு பதில் பேசுவார், இவர் சொல்றத அவர் பேசுவார், இவர் நினைக்கிறத அவர் பேசுவார், அப்படி சொல்றார். அதுக்கப்புறம் 2, நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். நான் ஆர்டர் கொடுக்குறேன், நான் சொல்றதெல்லாம் நீ போய் சொல்லு. பார்வோன் இஸ்ரவேல் புத்தரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனுக்கு ஆரோனும் இடத்தில் பேச வேண்டும். கட்டளை கொடுக்குறாரு, போ, நான் சொல்றபடி செய், ஆரோன் பேசணும் அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, திரும்ப அதே தான் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் 3ஆம் வசனத்தில், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தின் அடையாளங்களை அற்புதங்களை மிகுதியாக நடப்பிப்பேன். இதிலே சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்றத. போன உடனே அனுப்ப மாட்டான்றது இதுல வருது. இன்டைரக்டா ஆண்டவர் அதை சொல்றாரு. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தின் அற்புதங்களை அடையாளங்களை மிகுதியாக நிறைய செய்வேன், ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்னு சொல்றாரு. 4, பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். பாருங்க, அப்போ கூட அவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், உங்களை அனுப்ப மாட்டான்றத சொல்றார். உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான்னு சொல்றார். ஆக எகிப்துக்கு விரோதமாக நான் கையை நீட்டி அவங்கள எகிப்தை நான் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துவேன். மகா தண்டனையினால் என் சேனை என்னோட ஜனம், என்னோட புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். அப்பதான் சொல்றார் திரும்ப 5ஆம் வசனத்துல, நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். இங்கே சொல்லிட்டார், நான் புறப்பட பண்ணும்போது, உடனே இல்லை, அது இவங்க புரிஞ்சுக்கணும். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்தரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும்போது, ஏன்னா அதிசயங்கள் அற்புதம் மிகுதியாக நடக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவங்க புறப்படணும். அதுதான் இப்படி இன்டைரக்டா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காரு, எப்படியெல்லாம் நடக்கும் இதெல்லாம். ஆனா இங்க அதை சொல்றார் மறைமுகமா, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, விளங்காது அவங்களுக்கு. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு, எப்படி நடக்கும் சொல்றாரு. ஆனா நடக்கலையே. நிறைய பேர் பாருங்க வாழ்க்கையில் அப்படிதான். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு நடக்கலையே. ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டேனே, எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு வேதத்தில் போட்டிருக்க, ஆண்டவர் வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வசனம் வாசிக்கிறேனே, நான் ப்ரேயர் பண்ணுறேனே, நான் உபவாசம் இருக்கேனே, எனக்கு நடக்கலையேன்னா நடக்கும். எப்போ நடக்கும்? ஆண்டவர் திட்டப்படி நடக்கும், அவர் சித்தப்படி நடக்கும். அது நடக்கும்போது அது உங்களுக்கு நிரந்தரமான விடுதலையாக இருக்கும், உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். அப்படி ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அவர் கொடுக்குற விடுதலை, அவர் கொடுக்குற சமாதானம் வேற. ஏன்னா அவர் என் சமாதானத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்றார், உங்க பாரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றார். அவர் யெகோவா, எப்போதும் வாழ்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், இருக்கிறவர், பீயிங் காட், லிவிங் காட். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன். உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் விடுதலை. நீங்க என்ன வேண்டுதல் பண்ணிருக்கீங்களோ, உங்களோட பிரச்சனை என்னவோ எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம யாத்திராகமத்தோட பார்த்தீங்கன்னா மோசேயை முதல்ல அவர் தயார் பண்றாரு, இவங்க விண்ணப்பம் அப்புறம் தான் பண்றாங்க. அது மாதிரி நம்ம மேல கரிசனம் உள்ள தேவன் அவர். அவர் எல்லாம் அறிந்தவர், அவரால் எல்லாம் கூடும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயினீங்கன்னா எமர்ஜென்சியில் நம்ம ஒரு சின்ன அடியில் போய் நின்று இருப்போம், நம்மளை கவனிக்கல, உடனே நம்மளை கூப்பிட்டு நம்மளை கவனிக்கல நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு முன்னாடி அங்கே படுவேதனை நிறைய பேர் இருப்பாங்க. படுவேதனை டாக்டர் அவங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர் பார்த்துருப்பாரு உங்களை, நினைப்பீங்க நம்மளை பார்த்தாரு, நம்ம வேதனையில் இருக்கோமே, நம்மளை அவர் கவனிக்கல நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த டாக்டருக்கு தெரியும்
உங்களோட அதிக வயதில் நீங்க முன்னாடி இருக்கவங்க இருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணுன்றத அவரு பிளான் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு இந்த பிரச்சனை, இவருக்கு நம்ம இதை செய்யணும், இதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டருங்களே இப்படி பிளான் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் எப்படி நமக்கு பிளான் பண்ணுவார் பாருங்க. இப்படிதான் பாருங்க விலகி கொள்ளணும். அவருடைய ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சு நம்ம விசுவாசிக்கணும், ஸ்ட்ராங்கா நிற்கணும். அந்த ஸ்ட்ராங்கா நிற்கும் போது நிச்சயமான விடுதலை, நிச்சயமான தீர்வு, நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சமாதானம். இப்படி பிரச்சனைகள்லாம் வரும் போகும் வாழ்க்கையில். ஆனா ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும்போது அவர் தர சமாதானம் வேற. அதான் இங்க சொல்றாரு, நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். இவங்க போய் பார்வோன்ட்ட பேசும்போது மோசேக்கு 80 வயசு, ஆரோனுக்கு 83 வயசு. அப்புறம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால் நீ கோல் எடுத்து போடு. ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு, அது சர்ப்பமாகும். திரும்ப இது ஏற்கனவே மோசே கிட்டே சொல்லியிருந்தாரு, கோல் எடுத்து போட சர்ப்பமாகும், அது எடுத்தா திரும்ப கோல் ஆயிடும். ஆனா இதை என்ன பண்றான் பார்வோன்னு, அவன் சூனியக்காரங்க மந்திரக்காரங்க இதை அவனும் செய்யறான். அவங்க எல்லாம் கோலை போடுறாங்க, எல்லாம் சர்ப்பம் ஆயிடுது. ஆனோட கோல் எல்லாத்தையும் விழுங்கிடுது பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருந்தபடி இருதயம் கடினம் ஆயிடுது, போக விட மாட்டேன்னு சொல்றான். பார்வோன் திரும்ப கல்லாக்கிட்டான் மனசை, இருதயம் கடினப்பட்டது, செவிகூடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, பார்வோன் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் பாருங்க இறக்கம் காட்டுறதுக்கு போய் கேட்டீங்கன்னா இறக்கம் கிடைக்காது. சொந்த தாய்க்கு பிள்ளை இறக்கம் காட்டுறது இல்லை, சொந்த தகப்பனுக்கு பிள்ளைங்க இறக்கம் காட்டுறது இல்லை. ஏன் சில தாய் தகப்பன்மார் பிள்ளைங்களுக்கு இறக்கம் காட்டுறது இல்லை, சகோதரன் சகோதரங்களுக்கு இறக்கம் காட்டுறது இல்லை. இப்படி பாருங்க உறவுகளுக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் அந்த யாராவது அவங்கள ஏதாவது கேட்கும்போது உதவிகள் செய்யறது இல்லை, அன்பு இல்லை, இறக்கம் இல்லை. அதான் அவங்க மோசே சொல்றாரு பாருங்க, நம்ம ஜனங்களே என் பேச்சுக்கு செவி கொடுக்கலையே, பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? அதே தான் நம்ம ஜனங்க கூட அந்த இறக்கம் காட்டுறது இதெல்லாம் பாருங்க செய்ய மாட்டாங்க. அப்ப பார்வோன் எப்படி இருப்பான்? அவன் இன்னும் கல்நெஞ்சக்காரனாச்சே, அவன் அப்படிதான் இருக்கான். 15ஆம் வசனம், காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போய் அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, அப்பதான் என்னை திரும்ப அனுப்புன்னு சொல்லு. அப்படி சொல்லி அவன் கேட்கலனா, இதோ எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், என் ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் நீர் கேளாம இருப்போனீர். என்னை ஆண்டவர் அனுப்பியும் நீ கேட்கல. மோசே சொல்றாரு, ஆண்டவர் அனுப்பி நீர் கேளாம இருப்போனீர். இதோ அப்பதான் 17ஆம் வசனத்துல, இதோ என் கையில் இருக்கிற கோயில் நான் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், இப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம், அப்பொழுது நதியில் கூடாமல் ஆரோசிப்பார்கள், அப்போ நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுன்றார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கிட்ட பார்வோன்ட்ட போய் சொல்லு, என் ஆண்டவர் ஆராதனை செய்ய தேவனாய கர்த்தர் என்னை அனுப்பியும் நீங்க கேட்கல, இதோ என்கிட்ட இருக்க கோல் எடுத்து இந்த நதியில் அடிக்கிறேன், இது ரத்தமாயிடும், நதியில் இருக்க மீன்கள்லாம் செத்து போயிடும், அப்புறம் எகிப்திற்கு தண்ணி குடிக்க முடியாது. இதனால அவர் தான் ஆண்டவர்ன்றதை நீ அறிந்து கொள்வாய், அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கு எஜமான்றதை நீ அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். நான் சொல்றேன்னு சொல். மோசே நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர்நிலை அவர்கள் வாய்க்கால் மேலும் நதிகள் குளங்கள் மேலும் தண்ணி நிற்கிற எல்லா இடத்துலையும் ரத்தமாக உன் கையை நீட்டு. எகிப்து தேசம் மாவு பாத்திரத்திலிருந்து கல் பாத்திரத்துல எல்லா பாத்திரத்துல தண்ணி ரத்தமா மாறிடும், அவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியாது, கொலை நாரி போயிடும், நதி நாரி போயிடும், எல்லாம் பிரச்சனை ஆயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்யறாங்க, அதே மாதிரி ஆயிடுது. எகிப்து தேசம் எங்கும் தண்ணி குடிக்க முடியல, ரத்தமாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. ஆனாலும் எகிப்தின் மந்திரவாதிகள் அதே மாதிரி செய்யறாங்க பாருங்க. திரும்ப பார்வோன் அவன் இருதயத்தை கடினமாக்கிடுறான். இதான் ஒரு கடினமான இருதயம் கொண்டவன, ஒரு அரக்கனை, ஒரு இறக்கம் இல்லாதவனை, ஒரு அடிமைத்தனத்துல ஜனங்களை வச்சு துன்பப்படுத்துறவன, உபத்திரப்படுத்துறவன, நெருக்க சொல்றவன, சித்திரவதை செய்யறவன, அவங்ககிட்ட எப்படி இறக்கம் எதிர்பார்க்க முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றேன் நீ போ, என்னோட அற்புதத்திலையும் அடையாளத்திலையும் அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவரையும் சொல்றாரு, அவன் இருதயம் கடினப்படுத்துவான், அவன் ஜனங்களை போக விட மாட்டான் அப்படின்னு பாருங்க. இதை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் எல்லாருமே விண்ணப்பம் பண்றோம். அந்த விண்ணப்பம் அவர் காதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோசையை பார்வோன் வீட்டில் வளரும்படி தயார்படுத்துறாரு. ஏன்னா மோசே தான் ஜனங்களை மீட்கணும்னு அவர் ஆல்ரெடி திட்டம் போட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க ஜனங்க இந்த சித்திரவதை அனுபவிக்கும் போது ஆண்டவர்கிட்ட அவங்க ரொம்ப மனக்கசந்து விண்ணப்பம் பண்றாங்க. அந்த விண்ணப்பம் அவர் சமூகத்துக்கு போகுது.
அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறார். இதான் நடக்குது. இதே மாதிரி பாருங்கள், வேண்டுதல் பண்ணிட்டோம், விண்ணப்பம் பண்ணிட்டோம், அவர் வசனத்தை தியானிக்கிற, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே, ஏதோ மோசே சொன்ன மாதிரி ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறார் அவர். நீங்கள் மோசே ஆண்டவரை தரிசிக்கிறவரே அவரே சொல்கிறார், எகிப்தியர்லாம் நதியோரத்தில் ஊற்று தோன்றுவாங்க, நதி அடிச்சு 7 நாள் ஆயிடுச்சு, தண்ணி வரல. இப்படி தான் பாருங்க, ஆண்டவர் அவருடைய செயலை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய செயலை மகா அற்புதமான தேவன் அவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், வானம் பூமி எல்லாம் அவருக்கு என்னென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், யெகோவா அவர். அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அதே மாதிரி பொறுமையோட காத்திருக்கும் போது, விசுவாசத்தோட காத்திருக்கும் போது நாம நிச்சயமா ஆண்டவர்கிட்ட அந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம பிரச்சனைகள் தீர்க்கப்படும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.